வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் களரிற்றறிவார் நாயனார் புராணம். காவிரியாற்றின் தென்கரையில் இருந்தபடியே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவையாற்று இறைவனாரை அழைத்து ஒரு திருப்பதிகம் அருளுகின்றார். 134வது திருப்பாடல். பரவும் பரிசு என்று எடுத்தருளி பாடும் திருப்பாட்டின் முடிவில் அரவம் புனைவார் தமை ஐயாறு உடைய அடிகளோ என்று விரவும் வேட்கையுடன் அழைத்து விளங்கும் பெருமை திருப்பதிகம் நிரவும் இசையில் வன்தொண்டர் நின்று தொழுது பாடுதலும் என்று இந்த திருப்பாடல் அமைகின்றது. பரவும் பரிசு என்று தொடங்கியருளி திருப்பதிகத்தினை அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இத்திருப்பதிகத்தின் ஒவ்வொரு திருப்பாட்டிலும் முடிவிலே மகுடமாக ஐயாறு உடைய அடிகளோ என்று அமைத்து இத்திருப்பதிகத்தை அருளுகின்றார். ஒன்றும் உள்ளத்துடன் இங்கு தடையினை நீக்கி திருவையாற்று பெருமானை காண வேண்டும், சேரமான் பெருமாள் நாயனாரது விருப்பத்தை முடித்து கொடுக்க வேண்டும் என்று விரவும் வேட்கை அதனுடன் திருப்பதிகம் அருளுகின்றார். இறைவனாரை அப்படி வேட்கையுடன் அழைத்து விளங்கும் பெருமையுடைய இத்திருப்பதிகத்தை அருளுகின்றார். தூரத்தே நிற்பவர் போல இறைவரை நேரே அழைத்தலும் அதற்கு இறைவரும் அவ்வாறே விடை கூறி அருளுதலும் நிகழ்ந்தது இத்திருப்பதிகத்தின் பெருமை. உயிருக்கு உயிராய் தாவி உடன் இருக்கும் இறைவரை தூரத்தில் இருப்பவர் போல அழைப்பது இத்திருப்பதிகத்தின் தனிச்சிறப்பும் பெருமையும் ஆகும். அவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் திருவையாறு திருத்தலத்திற்கு உரிய திருப்பதிகம். காந்தார பஞ்சமம் பண்ணில் அமைந்த 7வது திருமுறை 77வது திருப்பதிகம். இத்திருப்பதிகத்தின் முதல் மற்றும் நிறைவு திருப்பாடல்கள் பின்வருமாறு. திருச்சிற்றம்பலம். பரவும் பரிசு ஒன்று அறியேன், நான் பண்டே உமை பயிலாதேன், இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினையமாட்டேன், நான் கரவில் அருவி கமுகுண்ண தெங்கங்குலைக்கீழ் கருப்பாலை அரவந்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. கூடி அடியார் இருந்தாலும் குணமொன்றிலீர் குறிப்பிலீர், ஊடியிருந்தும் உணர்கிலேன் உம்மை தொண்டன் ஊரனேன், தேடியெங்கும் காண்கிலேன் திருவாரூரே சிந்திப்பன், ஆடும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. திருச்சிற்றம்பலம். இவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பதிகம் பாடி அருளுகின்றார்கள். இதிலே 6வது மற்றும் 9வது திருப்பாடல்கள் அவை மிகச் சிறப்பு உடைய திருப்பாடல்கள். கார்கொள் கொன்றை சடைமேல் ஒன்று உடையாய் விடையாய், நகையினால் மூர்கர் புறம் 3 எரிசெய்தாய், முன்னி பின்னி முதல்வன்னி, வார்கொள் அருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு ஆர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ என்பது 6வது திருப்பாடல். கதிர்கொள் பசியை ஒத்தேன் நான் கண்டேன் உமை காணாதேன், எதிர்த்து நீந்த மாட்டேன் எம்மான் தம்மான் தம்மானே, விரித்து மேக மழைபொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ என்பது 9வது திருப்பாடல். இது இத்திரு வரலாற்றிற்கு அகச்சான்றாக அமைகின்ற திருப்பாடல்களும் ஆகும். இவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பதிகம் அருளவும் அதனை கேட்டருளி திருவையாற்று பெருமானும் சராச்சரங்களெல்லாம் கேட்கும்படி ஓலம் என்று மொழிந்தார். 135வது திருப்பாடல். மன்றின் நிறைந்து நடமாட வல்லார் தொல்லை ஐயாற்றில் கன்று தடையுண்டு எதிரழிக்க கதறிக் கணைக்கும் புனிற்று ஆர்போல், ஒன்றும் உணர்வால் சராச்சரங்களெல்லாம் கேட்க ஓலம் என நின்று மொழிந்தார், பொன்னிமா நதியும் நீங்கி நெறிக்காட்ட. மன்று திரு அம்பலத்தின் உள்ளே நிறைந்து திருக்கூத்தினை ஆடவல்லவராகிய இறைவர். திருவையாற்று இறைவர் தனது கன்று தடைப்பட்டு எதிர்கூப்பிட அதனை கேட்டு தான் கதறிக் கணைக்கும் தாய்ப்பசு போல இந்த சராச்சரங்களெல்லாம் கேட்கும்படி ஓலம் என்று மொழிந்து அருளினார். தன் தாய்ப்பசுவினை அணுகுவதற்கு கன்றுக்கு இடையிலே ஏதேனும் தடை உண்டானால் தாயினை அழைத்து கூவும். அது கேட்டு தாய்ப்பசுவும் தானும் அம்மா என கதறி எதிர்கூவும்.
இது உலகிலே நாம் காணும் இயல்பு. இங்கே நம்பிகள் கன்றுகள் போன்று இருக்க, தாய்ப்பசுவாக திருவையாற்று இறைவர் இருக்க, இரண்டிற்கும் இடையிலே தடை போன்று காவிரி ஆறு பெருகியிருக்கின்றது. எனவே காவிரியின் தென்புறம் நின்று கன்று போன்று இறைவரை அழைத்து திருப்பதிகம் பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அத்திருப்பதிகத்தினை கேட்டு சராச்சரம், இயங்கும் பொருள், இயங்காத நிலையான பொருட்கள் என்ற உயிர் பொருட்கள் இவை இரண்டும் கேட்கும்படி ஓலம் என்று பழமையான திருவையாற்றில் மனம் ஒன்று நின்று மொழிந்து அருளினார். அப்பொழுது காவிரி நதியும் தொடர்ச்சி நீங்கி வழியினை காட்டுகின்றது. 136வது திருப்பாடல். விண்ணின் முட்டும் பெருக்கு ஆறு மேல் பால் பளிங்கு வெற்பென்ன நன்னி நிற்க, கீழ்பால் நீர் வடிந்த நடுவு நல்ல வழி பண்ணி, குளிர்ந்த மணல் பரப்ப கண்ட தொண்டர் பயின் மாறி கண்ணீர் பொழிந்து மயிர்புலக் கலக்க கை அஞ்சலி குவித்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருப்பதிகம் கேட்டு இறைவர் மொழிந்த ஒலி கேட்ட பொழுதே நதி வழியினை காட்டியது. அது தொடர்ந்து பெருகி ஓடும் நிலை நீங்கி நடந்து செல்லும்படி வழியினை காட்டியது. ஆகாயத்தினை முட்டும் அளவு பெருக்கெடுத்த காவிரி நதி அது மேற்கு பக்கத்திலே பளிங்கு மலை போல தங்கி நிற்கின்றது. இங்கே காவிரி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கின்றது. எனவே மேற்கிலிருந்து தண்ணீர் வருகின்ற அந்த வழி, எனவே மேற்கு பக்கம் அந்த காவிரி நதி பளிங்கு மலை போல தங்கி நிற்கின்றது. கிழக்கு பக்கமோ எஞ்சி நின்ற நதியின் வெள்ளம் வடிந்தோடி கிடக்க, ஓடும் ஆறு இடையிலே பிளவுபட்டு நடந்து செல்வதற்கு வழியினை காட்டுகின்றது. மேற்கு பக்கம் இருந்து வரும் நீர்ப்பெருக்கு சிறை செய்து தடுக்கப்பட்டது. கிழக்கு பக்கம் இருக்கின்ற நீர் வடிந்தது. இடையில் மணல் பரப்பு நடை வழியாக அமைந்தது. இவ்வாறு நடந்து செல்வதற்கு பரல் முதலிய ஊறு செய்கின்ற பொருட்கள் எல்லாம் இல்லாமல் நல்ல குளிர்ந்த மணலை பரப்பிக்கொண்டு வழிவிட்டது காவிரி நதி. அதனை கண்ட தொண்டர்கள் எல்லாம் மிக்க மழை போல கண்ணீர் பொழிந்து திருமேனி மயிர்ப்புலகம் கொள்ள கைகளை அஞ்சலியாக தலைமேல் குவித்து வணங்கினர். 137வது திருப்பாடல். நம்பி பாதம் சேரமான் பெருமாள் பணிய, நாவலூர் செம்பொன் முன்னூல் மணி மார்வர் சேரர் பெருமான் எதிர் வணங்கி, உம்பர் நாதர் உமக்களித்ததன்றோ என்ன உடன் மகிழ்ந்து தம்பிரானை போற்றி இசைத்து தடங்காவேரி நடு அணைந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடியை சேரமான் பெருமாள் நாயனார் வணங்குகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருப்பாடலுக்கு இறைவர் செய்த திருவருளைக் கண்டும் தாம் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்பிரானை வேண்டி திருவையாறு சென்று வழிபடுவதற்கு வழியைக் கண்டு உதவியது கண்டும் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடிகளை பணிகின்றார். நாவலூரில் வந்தருளிய செம்பன் போன்ற விளக்கமுடைய முன்னூல் அணிந்த மணிமார்பினை உடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு எதிர்வணக்கம் செய்கின்றார். இது தேவதேவர் உமக்கு அளித்த திருவருளன்றோ என்று கூறுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருவையாறு சென்று வணங்க மனம் உருகி நைகின்றது. இந்த ஆற்றினை கடந்து சென்று வழிபடுவோம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் சேரமான் பெருமாள் நாயனார் வேண்டியதற்கு ஏற்ப தாம் பதிகம் பாட இறைவர் அதற்கு அருளியதனால் இந்த திருவருள் உமக்கு அளித்தது என்று சேரமான் பெருமாள் நாயனாரை நோக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். இவ்வாறு இருவரும் கூடி மகிழ்ந்து இறைவரை துதித்து பரவி அந்த பெரிய காவிரியின் நடுவிலே செல்கின்றார்கள். 138வது திருப்பாடல். செஞ்சொற்றமிழ் நாவலர் கோடும் சேரர் பிரானும் தம்பெருமான் எஞ்சலில்லா நிறை ஆற்றினிடையே அளித்த மணல் வழியில் தஞ்சமுடைய பரிசனமும் தாமும் ஏறி தலை சென்று பஞ்ச நதி வானரை பணிந்து விழுந்தார் எழுந்தார் பரவினார். தமிழ் நாவலர் பெருமானாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் தம் இறைவனார் குறைவில்லாது நிறைய பெருகிய ஆற்றின் இடையிலே கொடுத்தருளிய மணல் வழியில் சென்று தம் சார்புடைய பரிஜனங்களும் தாமுமாகச் சென்று காவிரி நதியினை கடந்து ஏறிப்போய்
பஞ்சநதி வாணரான திருவையாற்று இறைவரை பணிந்து நிலமுற வீழ்ந்தார்கள், எழுந்தார்கள், துதித்தார்கள். 139 மற்றும் 140வது திருப்பாடல்கள். அங்கண் அரணார் கருணையினை ஆற்றாது ஆற்றி திளைத்து இறைஞ்சி தங்கள் பெருமான் திருவருளால் தாழ்ந்து மீண்டும் தடம் பொன்னி பொங்கு நதியின் முன்வந்தபடியே நடுவு போந்தேற துங்க வரை போல் நின்ற நீர் துறந்து தொடர பெருகியதால் ஆய செயலின் அதிசயத்தைக் கண்ட கரையில் ஐயாறு மேய பெருமான் அருள் போற்றி வீழ்ந்து தாழ்ந்து மேல்பால் போய் தூய மதிவாழ் சடையார்தம் பதிகள் பிறவும் தொழுது ஏத்தி சேய கொங்கர் நாடு அணைந்தார் திருவாரூர் சேரருடன் என்பவை தொடர்ந்து அமைகின்ற 2 திருப்பாடல்கள். கருணை உடைய இறைவரது திருவருளை நிறைவு பெறாத வகையில் அமைதிப்படுத்திக் கொண்டு அதனுள்ளே மூழ்கி வணங்கி தங்களது பெருமானான திருவையாற்று இறைவனாரது திருமுன்பு வணங்கி அங்கிருந்து அருள் விடை பெற்று கொண்டு அந்த பெரிய காவிரி ஆற்றில் தாங்கள் முன்பு வந்தவாறே அதே மணல் வெளியின் அந்த வழியிலே நடுவிலே வந்து காவிரியின் கரையினை ஏறுகின்றார்கள். எல்லோரும் காவிரியின் தென்கரையில் ஏறியவுடன் அதுவரை தொடர்ந்து பெரிய மலை போல நின்ற நீர் விரைந்து தொடர்ந்து முன்பு போல பெருகி ஓடியது. இவ்வாறு காவிரி தென்கரைக்கு மறுபடியும் எழுந்தருளினார்கள் இவ்விரு பெருமக்களும். அவ்வாறு இருக்கின்ற இந்த அருட்செயலின் அதிசயத்தினை கண்டு அக்கரையாகிய தென்கரையில் இருந்தவாறே திருவையாற்றின் எழுந்தருளியிருக்கின்ற பெருமானது திருவருளினை துதித்து நிலமுற வீழ்ந்து வணங்கி எழுந்து மேற்கு திசை நோக்கி திருப்பயணம் மேற்கொள்கின்றார்கள். மேற்கு திசை நோக்கி காவிரியின் தென்கரையின் வழியாக திருப்பயணத்தை தொடர்ந்து திரு எறும்பியூர், திருச்சிராப்பள்ளி, திருமூக்கீச்சரம், திருக்கடம்பந்துறை முதலான இறைவனார் மகிழ்ந்திருக்கும் திருக்கோயில்களையெல்லாம் வணங்கி செம்மையான கொங்கர்களது நாடான கொங்கு நாட்டினை அடைகின்றார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும். முன்பு சேரமான் பெருமாள் நாயனார் மலை நாட்டிலிருந்து சோழ நாட்டிற்கு திருப்பயணம் மேற்கொண்ட பொழுது இந்த கொங்கு தேசத்திலே இருந்த அரசர்கள், குறுநில மன்னர்கள் எல்லாம் சேரமான் பெருமாள் நாயனாரை குறைவின்றி உபசரித்தது போல இப்பொழுதும் உபசரிக்கின்றார்கள். அதனால் பெற்ற செம்மை, எனவே செம்மையான கொங்கர் நாடு என்று பெயர் பெற்ற பெருமை. 141வது திருப்பாடல். கொங்கு நாடு கடந்து போய் குலவு மலை நாட்டு எல்லையுற நங்கள் பெருமான் தோழனார் நம்பி தம்பிரான் தோழர் அங்கண்ணுடனே அணைய எழுந்தருளார் நின்றார் எனும் விருப்பால் எங்கும் அந்நாட்டு உள்ளவர்களெல்லாம் எதிர்கொண்டு இன்புறுவார். கொங்கு நாட்டினை தாண்டி செல்கின்றார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும். இவர்கள் சென்ற வழி கரூர், கொடுமுடி, அவிநாசி வழியாக மலையாள தேசத்திற்கு செல்லும் பெருவழி. அப்படி கொங்கு நாட்டினை தாண்டி சென்று மலை நாட்டின் எல்லையில் சென்று சேருகின்றார்கள். அங்கே மலை மக்கள் எல்லாம் நங்கள் சேரர் பெருமானாரின் தோழனாராகிய நம்பிகளாகிய தம்பிரான் தோழனார் அந்த இடத்திற்கு தங்கள் மன்னராகிய சேரமான் பெருமாள் நாயனாருடன் எழுந்தருளி வருகின்றார் என்ற செய்தியினை கேட்டவுடன் மிக்க இன்பம் கொண்டு எல்லோரும் இவ்விருவர்களையும் வரவேற்று எதிர்கொண்டு போற்றுவதற்கு தயாராகின்றார்கள். மிக்க மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.